அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான பணிகளை தமிழக கட்சிகள் இப்போதே தீவிரப்படுத்தியுள்ளன. அந்த வகையில் ஆளும் திமுக, காங்கிரஸ், விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சியுடன் கூட்டணி அமைத்தும் தேர்தலை சந்திப்போம் என்று தங்களது கூட்டணி வலுவாக உள்ளது என்றும் கூறி வருகிறது. அதேபோல் மறுபுறம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தும் அதிமுக தேர்தலை சந்திக்க உள்ளது. மறுபுறம் தேமுதிக, பாமக, விஜய், தவிக உள்ளிட்ட கட்சிகள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக கூட்டணி குறித்து இன்னும் அறிவிக்கவில்லை. இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் டிஎம்கே கூட்டணி விரைவில் உடையும் என்று திமுக கூட்டணியில் இருக்கும் ஒரு கட்சி பாஜக கூட்டணிக்கு வர தயாராக உள்ளது என்றும் கூறியதும் திமுக கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக அமைந்தது. கூட்டணியை பொறுத்த மட்டில் திருமாவளவன் தெளிவாக இருக்கிறார். அதாவது பாஜக, பாமக அங்கம் வகிக்கும் கூட்டணியில் விசிக ஒருபோதும் இருக்காது என தெரிவித்துள்ளார். இதனால் யார் என எல் முருகனிடம் கேட்டபோது, நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் கட்சியானது வாஜ்பாய் காலத்தில் எங்களுடன் கூட்டணியில் இருந்தது என கூறியுள்ளார். திமுகவில் இருக்கும் காங்கிரஸ், விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், பாமக, இந்திய முஸ்லிம் லீக், மக்கள் நீதி மையம் உள்ளிட்டவை பாஜக கூட்டணிக்கு செல்ல வாய்ப்பில்லை. ஆனால் மதிமுகவுக்கு தொடர்ந்து அதிருப்தி ஏற்பட்டுள்ளது என சொல்லப்படுகிறது. அதாவது 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் தனி சின்னத்தில் போட்டியிட மதிமுக விரும்பியது. அப்படி என்றால் 4 தொகுதிகள் தான் ஒதுக்க முடியும். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டால் 6 தொகுதிகள் ஒதுக்கலாம் என திமுக சொன்னது. இதையடுத்து 6 தொகுதிகளை பெற்றுக்கொண்டு உதயசூரியன் சின்னத்தில் கட்சியினரை போட்டியிட வைத்தார் வைகோ. அதுபோல் 2024ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலிலும் மதிமுகவுக்கு ஒரே ஒரு தொகுதியை திமுக ஒதுக்கியது. அந்த ஒன்றில் கூட உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என நிர்பந்தித்தது. இதை மதிமுகவினர் ஏற்கவில்லை. அமைச்சர்கள் அன்பில் மகேஷ், KN நேரு மேடையில் இருக்கும் போதே தனது ஆதங்கத்தை துரை வைகோ கொட்டி தீர்த்தார். இதையடுத்து மதிமுக தனி சின்னத்தில் போட்டியிட திமுக அனுமதித்தது. கமல்ஹாசனுக்காக வைகோவுக்கு வாய்ப்பளிக்க திமுக மறுத்துவிட்டதன் மூலம் தங்களை திமுக உதாசீனப்படுத்திவிட்டதாக துரை வைகோ கருதினார். இதை மறைமுகமாகவும் ஆதங்கத்துடன் தெரிவித்திருந்தார். இதனால் மதிமுகவுக்கு திமுகவுடன் அதிருப்தி நிலவி வருகிறது என்பது நன்றாகவே தெரிகிறது. இதை நன்கு தெரிந்து கொண்ட பாஜக எப்படியாவது மதிமுகவை தங்கள் வலைக்குள் விழ வைத்து விடலாம் என தூண்டில் போட்டு காத்திருக்கிறது. அதாவது மதிமுகவுக்கு தேர்தல் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்றால் அக்கட்சிக்கு வரும் 2026 சட்டசபை தேர்தலில் குறைந்தது 10 இடங்களையாவது திமுக ஒதுக்க வேண்டும். ஆனால் திமுக அதை செய்யாது. இதனால் பாஜகவுக்கு சென்று அங்கு 10 தொகுதிகளை தாராளமாக கேட்டு வாங்கலாம் என மதிமுக தலைமை கருதுகிறதாம். அதுபோல் 2027ஆம் ஆண்டு நடைபெறும் தமிழக மாநிலங்களவை தேர்தலில் அல்லது அதற்கு முன்பு நடக்கும் மற்ற மாநிலங்களின் மாநிலங்களவை தேர்தலில் வைகோவுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. தனக்கு சீட் கிடைக்காத கடுப்பில் இருக்கும் வைகோ பாஜக கூட்டணிக்கு செல்வதற்கு தயாராக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் அவரது மகன் துரை வைகோ திமுக கூட்டணியை விட்டு மதிமுக வெளியேறாது என்பதில் விடாப்புடியாக இருப்பதாக கூறப்படுகிறது. கூட்டணியை விட்டு மதிமுக வெளியேறுவதற்கு துரை வைகோ முட்டுக்கட்டை போடுவதால் அடுத்த கட்ட முயற்சிகளில் இறங்கியுள்ளது பாஜக. இனி என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.